ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய ஓல்டு திங்ஸ்னால் நான் நிறைய காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கும்பா தான். இது வந்து ஒரு சந்தன கும்பாவாக யூஸ் பண்ணலாம், இல்லை விபூதி மாடலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குங்குமம் விபூதி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு சைஸ் இருக்கும். நல்ல ஒரு குட்டி சைஸ் தான், நல்ல வெயிட் இருக்கும். பிராண்ட்ஸ்ன்றதுனால நல்ல ஹெவியாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீஸ் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினியேச்சர் உருளின்னு சொல்லலாம். நீங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படின்னா கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். ஊறுகாய் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப குட்டி சைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய கெப்பாசிட்டியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் சோ பீஸாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸும் கூட இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்கு தான், மினி சைஸு. உங்களுக்கு இது வந்து புதுசுன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓல்டெல்லாம் கிடையாது, ரொம்ப புது விளக்கு தான். உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வாசலில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மினி சைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான். நீங்கள் ரெண்டாக வந்து நீங்கள் கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த விளக்கு. நான் வந்து செட்டாக காமிக்கணுன்றதுக்காக 2 பீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரெண்டுமே சேம் ஹைட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸு. உங்களுக்கு வளைஞ்சு போகும் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு எண்ணெய் பாத்திரம் தான். இது ஒரு மூடியோட, ஆக்சுவலாக மூடி வந்து நம்ம செட் பண்ணது தான், நம்ம வெண்டாக தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மூடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க பிராஸ் பீஸாக இருக்கும். கீழே அந்த நான் கை வச்சு காமிக்கிறல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சும்மா அது வந்து வச்சு எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஏர்டைட்டெல்லாம் இருக்காது. இந்த பீஸுக்கு வந்து மூடி வராது, நம்மளாம் செட் பண்ணுறது தான். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பிரான்ஸ் பீஸுன்றதுனால நல்ல வெயிட் இருக்கும். நீங்கள் குட்டியாக தோசைக்கு இல்லை வந்து ரெகுலர் கிச்சன் ஐட்டமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். குட்டியாக கலசம் வைக்கிறீங்க அந்த மாதிரி பர்பஸ் கூட இந்த பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே காலுமே இருக்குது, நல்ல ஹெவியாகவே இருக்கும். கெப்பாசிட்டியுமே ஒரு 100 கிராம் அந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய இடிகள். இது வந்து மருந்து அடிக்கிறதுக்கு, பாக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் அப்போ வெத்தலை பாக்கெல்லாம் அடிப்பாங்களே அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மினி சைஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் இப்போ குட்டியாக வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் நீங்கள் தட்டிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை மருந்து அடிச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது நல்ல பிரான்ஸ்ன்றதுனால நல்ல வெயிட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அன்யூஸ்டு ஐட்டமும் கூட. ஸோ நல்லா வந்து ஒரு சூப்பர் பீஸுன்னு சொல்லலாம், நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டியாக இதுவுமே என்ன பாத்திரம் தான். அந்த பாத்திரம் வந்து நல்லா இருந்தது. இந்த மூடி வந்து இதில் நல்லா இருக்குது. பட் ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து இதுக்கு தான் செட் ஆகுது. அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயுமே கீழே கால் வச்ச மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இதுவுமே ஒரு 100 ml அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் வந்து பிடிக்கும். ரெகுலராக வந்து தோசை இல்லை குட்டியாக எண்ணெய் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லை தயிர் ஊற்றி வச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுவுமே இதோட செட்டோட மூடியில் நம்ம செட் பண்ணது தான். மூடியுமே பிரான்ஸ் பீஸ் உங்களுக்கு நல்லா குமிழ் வச்ச மாதிரி இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸ் பிளேட்டு. ஃபுல்லாக வந்து ஹேண்ட் ஒர்க்கு தான் இது. நீங்கள் பாலிஷ் போட்டாலுமே இந்த ஒர்க் போகாது, அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காகவே இருக்கும். நீங்கள் பூஜா பிளேட்டாக யூஸ் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டாக் எடுக்கிறோன்னா அதில் நிறைய ஐட்டம்ஸ் லாட்டாக வந்து கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுனால நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். முறி கும்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓல்டு பீஸு. 80 இயர்ஸ் பக்கத்தில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. நல்ல ஒரு ஓல்டு பீஸு முறி, நல்ல ஒரிஜினல் முறி தான். பட் வந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் உடையாமல் கிடைக்கிறது அதிசயமாக இருக்குது. இதில் வந்து அந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சென்டரில் வந்து ஹோல் இல்லை, பட் அந்த உருக்கி ஊற்றுனதில் ஏதோ மிஸ்டேக் ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பாலிஷ் போட்டிருக்கோம், பாலிஷ் போட்டுமே முறி நான் சொல்லியிருக்கேன் நிறைய இந்த கலரில் தான் வரும். மேக்ஸிமம் வந்து அந்த கிரே கலர், அந்த கிரேயிஷ் கலர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாத்திரம் வந்து இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி ஸ்டாண்டு தான். நீங்கள் ஸ்பூனு கரண்டி குட்டி தூக்குவாளி அதெல்லாம் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நிறைய பேர் ரெகுலராக கேட்டுட்ருக்க ஐட்டம் தான். இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். நீங்கள் வளைஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் தாராளமாக கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஹாலில் ஏதாவது குட்டியாக மாட்டி வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பிளேட்ஸு மூடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு 4 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மூடிஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா இது
இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நானும் தெரியாமல் பிராஸ்ன்னு நம்பி வாங்கிட்டேன். பட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் வந்து பிடிக்கும். நல்லா இருந்தது, லுக்கு நல்லா இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்து கீழே வந்து பார்த்தா அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொட்டை எழுத்தில் போட்டிருக்கு. ஸோ நான் ஏமாந்துட்டேன். நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு உங்ககிட்ட சொல்லி தான் கொடுக்க போகிறேன். இதோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, அந்த டிசைன் நல்லா இருக்குது, ஷேப் நல்லா இருக்குது. கெப்பாசிட்டியுமே ஒரு 1.5 லிட்டர் 1.25 லிட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால உங்களுக்கு தெரியும், ரெகுலர் குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது அந்த பித்தளை கோட்டிங் தான். பிராஸ் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்ச நாள் ஆனால் கண்டிப்பாக போக தான் செய்யும். நிக்கல் கோட் பண்ணுறாங்களா அது மாதிரி தான். ஸோ கொஞ்ச நாள் ஆனால் கண்டிப்பாக அது போக தான் செய்யும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ. உள்ளே வந்து கோட்டிங் கிடையாது. நீங்கள் ரெகுலராக டீ பாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முறியில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா. இது நல்ல ஒரு ஓல்டு பீஸு. இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நல்ல சவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கெப்பாசிட்டியுமே 1.25 லிட்டர் அந்த மாதிரி 1 லிட்டர் 1.25 லிட்டர் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நான் இப்போ கீழே போட்டதுனால அந்த மூடியில் இருக்க ஹேண்ட்லேருந்து லைட்டாக கிராக் விழுந்துருக்கு. முறி வந்து உடஞ்சி போகுமா, இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது எனக்கே இப்போ நடந்துச்சு. காலையில் வீடியோ எடுக்கிறப்பவே இது வந்து நடந்துருச்சு. ஸோ நல்ல சவுண்டு இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு. பட் நானே உடச்சிட்டேன். ஆனால் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, அன்யூஸ்டு பீஸும் கூட. பார்க்க லுக் அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பர் குவாலிட்டி முறியில் இருக்கக்கூடிய கூஜா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளி தான். நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு உருளியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பார், ரசம், எந்த மாதிரி டைப் குக்கிங்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். குக்கிங்னால் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு புளி போட்டு நீங்கள் தாராளமாக குக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா மாற்றி வைக்கணும்னா மாற்றி வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த குவாலிட்டி. இது ஒரு 2 லிட்டர்ஸ் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ரெகுலராக வந்து 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த ஒரு நேரம் சாப்பாடுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுலேயும் அரிசி போட்டு வடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவுமே அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓல்டு தான். யூஸ் பண்ணியிருக்காங்க, 2-3 டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் ஒரு டேமேஜோ எதுவுமே இல்லை. நல்ல சவுண்டு நல்லாயிருக்கு. அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது ஆக்சுவலாக எல்லா பக்கமுமே உங்களுக்கு டின் கோட் பண்ணியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டின்னு வந்து போயிருக்கு. டின்னும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டின்னும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல ஒரு 1 கிலோ அந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கெப்பாசிட்டி தெரியல, பட் தண்ணி வந்து 4 லிட்டர் உங்களுக்கு பிடிக்கும். உள்ள ஈயமும் இருக்குது. நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை டின் போட்டுட்டு யூஸ் பண்ணாலும் நம்ம விருப்பம் தான். இது ஒரு ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேடு பீஸு, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதுக்கு மூடியும் சேர்ந்து வந்துடுது. அடுத்த பீஸ் இதை சொல்லியே ஆகணும், ரொம்ப ஓல்டான ஒரு பழைய பானை தான். பொங்கல் பானை. இது 1 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக பொங்கல் வைக்கலாம். நிறைய பெரிய பானை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது தாராளமாக 1 கிலோ அந்த மாதிரி பொங்கல் நீங்கள் வைக்கலாம். அந்த பானை ஷேப் தான் மவுசே. அந்த பானை ஷேப் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வெயிட்டுமே உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு 3 கேஜிக்கு மேலே வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வெயிட் டீட்டெயிலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நல்ல ஒரு பெரிய பானை. அந்த வளையும் கீழே இருக்கு பாருங்கள், அதுதான் ஹைலைட்டேவும். அடுத்த பீஸு இதை சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓல்டு பீஸு. ஓல்டு பட் பாலிஷ் போட்டுட்டாங்க. நான் வாங்குறதுக்கே முன்னாடியே வந்து பாலிஷ் போட்டிருந்தாங்க. ஸோ வேறு வழியில் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு உங்களுக்கு ஹைட் இருக்குது. வெயிட் வந்து 8 கேஜிக்கு மேலே வெயிட் வந்து இருக்குது. உங்களுக்கு பாலிஷ் போட்டாலும் அந்த லுக் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு மந்த்து வந்து நீங்கள் காற்றுப்பட வச்சுருந்தாலே கருத்துரும். அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய விளக்கு, கம்பி விளக்கு. சாவி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டிலலாம் அந்த இருக்குல்ல டோர்பெல் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த கீயுமே அந்தளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி கீழே உங்களுக்கு அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் கால் கொடுத்துருக்காங்க. எண்ணெயுமே உங்களுக்கு 1/2 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். 5 முக விளக்கு தான் இது. இந்த சாவி விளக்கு பற்றி தெரியாதவங்களுக்காக நான் இந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கீ இருக்கும். அந்த நீங்கள் முழு விளக்காகவும் நீங்கள் ஏற்றிக்கலாம். கம்பி மட்டும் நடுவில் வச்சுட்டு முழு விளக்கா மேலே வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை பாதியோடு நிப்பாட்டி நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம், இல்லை கீழே வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். அந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓல்டு பேஸு. ஃபஸ்ட்டு அந்த கம்பி அந்த கீழே இருக்க தட்டு இருக்கும், அதுக்கப்புறமா அந்த கம்பி வந்துடும். அடுத்து கீ போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு விளக்கு வச்சுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு லாக் பண்ணிக்கலாம். தாராளமாக நல்ல கீயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஓல்டு பீஸு. வெயிட் அந்தளவுக்கு 8 கேஜிக்கு மேலே உங்களுக்கு வெயிட் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ரெகுலரான ஆன்டிக் ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.